ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேறு. உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜன் இனிய நாள் வணக்கங்கள். நாட்டு மருத்துவ தகவல்களை தொடர்ந்து மற்றும் ஒரு பதிவு மருத்துவம் சார்ந்த தகவல் பதிவு. இந்த மருத்துவ கல்வியை தருவதற்கான ஜாதகத்தில் கிரக அமைப்பு என்ன என்பது சார்ந்த தகவல்களை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 3 லக்கணங்களும் மருத்துவ சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. இந்த 3இல் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்கள் மருத்துவத்தினுடைய குணாதிசயங்கள் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டுக்கு மேசராசி மேச லக்கணம் இருக்கிறதா, அது ஆங்கில மருத்துவமாகட்டும், நாட்டு மருத்துவமாகட்டும், சித்த மருத்துவமாகட்டும், ஹோமியோபதியாகட்டும் மற்றும் இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளை கொண்ட அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா போன்ற மருத்துவர்கள் எல்லோருமே பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம், அசுபதி நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ராகு, கேது, செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பின் அதீத தைரியத்தோடு மருத்துவத்துறையை அணுகுகிறார்கள், அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். இதில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் பேரும் புகழும் செல்வாக்கும் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்ட முறையில் அந்த மருத்துவம் சார்ந்த தகவல்கள் அவர்களிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் சென்று விடுகிறது. இது மருத்துவம் சார்ந்த கல்வி கற்பதற்கு எந்த அமைப்புள்ள ஜாதகங்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு சில தகவல்கள் கிரக அமைப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த மருத்துவம் MBBS என்பது சுலபமாக கைகூடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் ஒரு மாணவனின் ஜாதகத்தில் 9, 10, 11ஆம் இடங்களில் அல்லது பாவங்களில் கேதுவனுடைய தொடர்பு இருந்து அந்த கேதுவும் மேச லக்கணமாகவோ அல்லது சிம்ம லக்கணமாகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு மருத்துவம் என்பது சுலபமாக கைகூடுகிறது. 4, 9, 11ஆம் பாவகங்களுடன் குரு, புதன், சுக்கிரன் தொடர்பு பெற்றால் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பும் அதிக மதிப்பெண் பெறும் நிலையும் வாய்க்கும். 5க்குரிய கிரகம் 11ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால் எந்த துறையிலாக இருந்தாலும் அந்த துறையில் ஆராய்ச்சி கல்வி என்பது இவர்களுக்கு சுலபமாக அமைகிறது. சூரியன், செவ்வாய் கிரகங்களுக்கும் மருத்துவத்திற்கு நிறைய தொடர்பு இருக்கிறது என்பது காண முடிகிறது. இதில் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, சார பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, கிரக பரிவர்த்தனையாக இருந்தாலும் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. சூரியன் நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மற்றும் ஆகிய நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் செவ்வாய், சூரியன் சேர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு மருத்துவம் சுலபமாக வருகிறது. செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் சூரியன் இருந்தாலும் சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு சுலபமாக மருத்துவம் கைகூடுகிறது. கேதுவின் நட்சத்திரங்களான அசுபதி, மக, மூலம் போன்ற நட்சத்திரங்களில் சூரியன், செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் ஒரு நட்சத்திரத்தில் செவ்வாயும் மற்றும் அதனுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் ராகுவும் சூரியனும் கேதுவும் அமர்ந்தாலும் இவர்களுக்கும் சுலபமாக மருத்துவம் வருகிறது. கன்னி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் மருத்துவ படிப்புகளாக இருக்கிறது, ஆனால் மருத்துவர்களாக பணிபுரிவதில்லை. கன்னிய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் பரிசோதனை மற்றும் மருந்து ஆளுமைத்தன்மை போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு சுலபமாக கைகூடி வருவது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அம்சா லக்கணம் கன்னியில் அமைந்து சந்திரன், புதன், குரு, ராகு ஒருவருக்கொருவன் திரிகோண அமைப்பு இருந்தாலும் மருத்துவம் வருகிறது. லக்னாதிபதி 4 குடையவனும் 11 குடையவனும் 5ஆம் இடத்தில் கேது 4 குடையவன் குருவனுடைய பார்வையினுடைய தொடர்பு பெறும் பொழுது இவர்களுக்கும் மருத்துவம் வருகிறது. 6, 11க்குரியவர்கள் 6, 11க்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை பெற்றால் இவர்களுக்கு பல் மருத்துவம் என்பது சுலபமாக வருகிறது. அதில் நல்ல தேர்ச்சியும் பொருளாதாரத்தையும் மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார்கள். கிரக சேர்க்கைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக சேர்க்கை அல்லது கிரகத்தினுடைய தொடர்பு என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மருத்துவம் என்பது சுலபமாக வருகிறது. சூரியனும் குருவும் சேர்ந்து மேச லக்கணத்திலே, விருச்சிக லக்கணத்திலே
சூரியனுடைய வீடான சிம்மலக்கணத்தில் அமையும் பெறும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் அவர்களுடைய தசாபத்தி காலத்தில் மருத்துவம் சுலபமாக வருகிறது. மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் சிறப்பாக வருகிறது. மகப்பேறு மருத்துவர் என்று பார்க்கும்போது சூரியன் குரு சுக்கிரன் இவர்களுக்கு சுலபமாக கை கொடுக்கிறது. நரம்பியல் கல்வி என்று பார்க்கும் பொழுது புதனும் கேதுவும் சிறப்பாக இந்த நரம்பியல் கல்வியை தருகிறார்கள். எலும்பு முறிவு சிகிச்சை கல்வி சூரியன் செவ்வாய் சனி. பால்வினை நோய் கல்வி சம்பந்தப்படும் பொழுது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சனி. இந்த 4 கிரகங்களினுடைய தொடர்பு பாலியல் நோயினுடைய மருத்துவத்தை சுலபமாக அதிக ஈடுபாட்டோடு விரும்பி படிக்கிறார்கள். எக்ஸ்ரே ஸ்கேன் தொடர்பான கல்வி என்பது ராகு சுக்கிரன் சூரியன் இந்த 3 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனைகள் இருந்தாலும் ஆக சூரியன் சுக்கிரன் மட்டுமே பரிவர்த்தனை இருக்கும். அந்த பரிவர்த்தனையில் ஏதாவது ஒரு கிரகத்தோடு ராகு அமைந்திருக்க பட்சத்தில் எக்ஸ்ரே ஸ்கேன் சம்பந்தப்பட்ட அதாவது கண்ணுக்கு தெரியாத கதிரிலைகளினுடைய தொடர்பு உள்ள மருத்துவம் சார்ந்த தகவல்கள் இவர்களுக்கு சுலபமாக கைகூடி வருகிறது. கண் நோய் மருத்துவக் கல்வி சூரியன் சுக்கிரன் சந்திரன். காது மூக்கு தொண்டை மருத்துவம் இஎன்டி அதாவது சூரியன் சுக்கிரன் புதன். பல் மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது சூரியன் சனி செவ்வாய். இதய சிகிச்சை நிபுணர் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் சூரியன் சனி செவ்வாய் சந்திரன் இவர்கள் அமைகிறார்கள். இப்படி அமைந்தவர்களுக்கு அது சிறப்பாக வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து குடல் இறப்பை சம்பந்தப்பட்ட தொழில் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. சர்க்கரை நோய் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் சூரியன் சுக்கிரன். மயக்க மருந்து என்று பார்க்கும் பொழுது ராகு கேது சனி. தோல் மருத்துவ கல்வி என்று பார்க்கும் பொழுது சந்திரன் புதன் சுக்கிரன். அலர்ஜி நோய் என்று கல்வி பார்க்கும் பொழுது சூரியன் ராகு செவ்வாய். ஹோமியோபதி கல்வி என்று பார்க்கும் பொழுது குரு சூரியன் சனி சந்திரன். இயற்கை மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதாவது நேச்சுரோபதி என்று பார்க்கும் பொழுது சூரியனும் குருவும் அமைய பட்சத்தில் அது சிறப்பாக வருகிறது. புற்றுநோய் மற்றும் மருத்துவக் கல்லூரி அல்லது மருத்துவ கலை கல்வி மற்றும் புற்றுநோய்க்கான மருத்துவத்தை சொல்லித்தரும் ஆசிரியர் அதாவது மாணவர்களுக்கு சொல்லித்தரும் ஆசிரியர் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் குரு கேது சம்பந்தப்பட்டவர்கள் சுலபமாக வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. குடல் இறப்பை மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் போன்ற நிபுணத்துவம் பெறக்கூடிய மருத்துவக் கல்வி என்று பார்க்கும்பொழுது சூரியன் புதன் சந்திரன் கேது. திரிகோண தொடர்பு குருவனுடைய பார்வை இதில் யாராவது ஒருவருக்கு அமையும் பட்சத்தில் அதுவும் சுலபமாக கை கொடுக்கிறது. 4 9 கூடியவர்கள் செவ்வாய் கன்னியில் சனியுடன் கூடி இருப்பார்களாயின் அவர்களுக்கும் இந்த மருத்துவம் சுலபமாக வருகிறது. சந்திரன் சூரியனை பார்ப்பது செவ்வாய் புதன் பரிவர்த்தனை சிறந்த மருத்துவ சேவை என்பது இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. லக்னத்தில் செவ்வாய் 5இல் சந்திரன் சுக்கிரன் ராகு இவர்களுக்கு சுலபமாக மருத்துவம் வருகிறது. சூரியன் புதன் குரு கன்னியில் சனி 11இல் உள்ள சிம்மகேது இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெறும் பொழுது இவர்களுக்கு மருத்துவ தொழில் பிரபலமான யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இன்னும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் இப்படி தற்போது குறிப்புகளாகவும் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். எதிர்காலத்தில் இந்த அமைப்பு எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த மருத்துவர் யார் எந்த வயதில் இருக்கிறார்கள் என்பதை ஜாதகத்தை போட்டு தெளிவாக அடையாளம் காட்டி பதிவுகளாக தர காத்திருக்கிறேன். ஜாதகம் அல்லது ஜோதிடம் படிப்பவர்கள் என்னுடைய தொடர்போடு பயணியுங்கள். தற்போது நீங்கள் ஜாதகத்தை படிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் என்னுடைய பதிவுகளை தாண்டி ஒரு புது தகவலை இந்த புது உலகம் உங்களுக்கு தந்துவிட முடியாது என்பதை நடைமுறை அனுபவத்தையும் ஒப்பிட்டு பதிவுகளாக தரும் பொழுது நீங்கள் உணர முடியும். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788897299 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.